இன்னும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அடுத்த வெற்றி பெறதுக்கு அடுத்த குவாலிட்டி என்ன தெரியுமா? ஆட்டிடியூட். ஆட்டிடியூடுனா என்ன? ஆட்டிடியூடுங்கிற இங்கிலீஷ் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? மனநிலை, மனப்பாங்கு, மனநிலை. கரெக்ட். இதை ஒரு கூட்டத்தில் கேட்டேன், ஒரு காலேஜில். நீங்கள் இங்கே இருக்க பசங்க பரவாயில்ல, ஆட்டிடியூடுனா என்ன அர்த்தம் அப்படின்னு. 34 வருஷம் வேலை பார்த்துருக்க, உனக்கே தெரியல. ஏன் எனக்கு தெரியாமல? தெரிஞ்சா எங்கள்கிட்ட கேட்குற? ஆட்டிடியூடுனா சார் சொன்ன மாதிரி, கேப்டன் சார் சொன்ன மாதிரி மனநிலை, மனப்பாங்கு, ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கொள்ளுகிறோம் என்கிற ஒரு முறை. அந்த ஆட்டிடியூட், ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியம் இருக்கு, ஆட்டிடியூட்ஸ் டிட்டர்மின் யுவர் ஆல்டிடியூட்ஸ். ஆட்டிடியூட்ஸ் டிட்டர்மின் யுவர் ஆல்டிடியூட்ஸ். ஆல்டிடியூட்ஸ்னா என்ன? உயரங்கள், நீங்கள் தொட வேண்டிய உயரங்கள். நீங்கள் தொட வேண்டிய உயரங்களை தீர்மானிப்பது எது தெரியுமா? ஆட்டிடியூட். நாட் யுவர் எஜுகேஷன், நாட் யுவர் பொசிஷன், நாட் யுவர் டிகிரி. உங்களுடைய பட்டம், பதவி, பணம், காசு, அந்தஸ்து, அது அல்ல உங்கள் வெற்றியை தீர்மானிக்க போகிறது. ஆட்டிடியூடு தான் டிட்டர்மின் பண்ணும். அந்த ஆட்டிடியூடு இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு, எத்தனை பொண்ணுங்களுக்கு, எத்தனை பேருக்கு இருக்கு? பாசிட்டிவ் ஆட்டிடியூடு எத்தனை பேர்கிட்ட இருக்கு? ஐ ஹவ் ஃபெயில்டு, ஐ ஹவ் நாட் பாஸ்ட். 2 பேரும் ஃபெயில் ஆகிருக்கான் சார், பரீட்சையில் ஃபெயில் ஆகிருக்கான் சார். 2 பேரும் பரீட்சையில் ஃபெயில் ஆகிருக்கான். ஒரு பையனை கூப்பிட்டு கேட்குறான், எப்பா பரீட்சை ரிசல்ட் என்னப்பா ஆச்சு அப்படின்னா, ஐ ஹவ் ஃபெயில்டுங்கிறான் ஒரு பையன். இன்னொரு பையன் ஐ ஹாவ் நாட் பாஸ்டுங்கிறான். ரெண்டும் ஒரே ஆன்சரா வேற வேற ஆன்சரா? ஏப்பா ஒரே ஆன்சரா? நல்லா யோசிச்சு சொல்லணும். ஐ ஹவ் ஃபெயில்டுங்கிறதும் ஐ ஹவ் நாட் பாஸ்டுங்கிறதும் ஒரே ஆன்சரா வேற வேற ஆன்சரா? ஒரே ஆன்சர் தான், ஒரே அர்த்தம் தான். ஆனால் ஆட்டிடியூடு வேற வேற. அதான் பாயிண்ட். ஐ ஹவ் ஃபெயில்டுங்கிறவன் நெகட்டிவ் ஆட்டிடியூட், ஐ ஹவ் நாட் பாஸ்டுங்கிறவன் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். அதில் இங்கிலீஷில் ஒரு பெரிய அழகானது என்ன தெரியுமா? ஐ ஹவ் ஃபெயில்டுங்கிறது பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் ஆட்டிடியூட். ஐ ஹவ் நாட் ஃபெயில்டு, ஐ ஹவ் நாட் பாஸ்டுங்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ் ஆட்டிடியூட். புரியுதா என்ன சொல்றேன்னு? புரியுதா? ரொம்ப டெப்தா இருக்கா? இன்னும் போவேன் கீழே. நான் வேற யார்கிட்ட போய் இதெல்லாம் சொல்றது? ரிட்டையர் ஆகி 7-8 வருஷம் ஆச்சு. ஐ ஹவ் ஃபெயில்டுன்னு சொல்றவன் முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டான் சார். ஐ ஹவ் ஃபெயில்டுன்னு சொல்றவன் முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டான். ஐ ஹவ் நாட் பாஸ்ட்னு சொல்றவன் அடுத்த தடவை பாஸ் ஆவேங்கிற நம்பிக்கை இருந்தால் தான் ஐ ஹவ் நாட் பாஸ்ட்னு சொல்லுவான். அவன் முயற்சியை இன்னும் செமிகோலன்லேயே போட்டு வச்சிருக்கான். அவன் ஜெயிக்கிறான் சார். ஆட்டிடியூட். புரியுதா? சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன, சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு வாத்தியார் கேட்குறாரு. பசங்கள்லாம் பதில் சொல்லுங்க, பொண்ணுங்கள்லாம் பதில் சொல்லுங்க. ஒருத்தர் சொன்ன பதிலையே திரும்ப திரும்ப ஒருத்தர் மறுபடியும் சொல்லக்கூடாது, வித்தியாசமாக டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் சொல்லணும் அப்படின்னாரு. அவனை ரகு சொர்க்கத்துக்கு போனால் என்ன செய்யணும் அப்படின்னாரு. அவன் சார் சாமி கும்பிடணும் சார், கோயிலுக்கெலாம் போகணும் சார். வெரி குட். நெக்ஸ்ட் ராஜு. அவன் சொன்னதே சொல்லக்கூடாதுரா, அவன் கோயிலுக்கு போகணுன்னு சொல்லியிருக்கான், நீ வேறு ஆன்சர் சொல்லணும். ஓகே சார். சார் நிறைய தான தர்மம்லாம் பண்ணணும் சார். வெரி குட், குட் ஆன்சர், வெரி கரெக்ட். தேர்ட் ஃபெலோ. சார் பொண்ணுங்கள்கிட்ட கேட்போம், பவித்ரா என்ன செய்யலாம், சொர்க்கத்துக்கு போனால் என்ன செய்யலாம்? அந்த பொண்ணு அப்படி யோசிச்சு பார்த்துட்டு, சார் பெத்த தாய் தகப்பனை கும்பிடணும் சார். குட், வெரி குட், வெரி குட். நாலாவது நீ சொல்லுமா மஞ்சுளா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது, வேறு ஆன்சர் சொல்லணும். ஓகே ஓகே சார். என்னம்மா செய்யணும்? கோயிலுக்கு போகணுன்றான், தான தர்மம் பண்ணணுங்கிறான், அப்பா அம்மாவை கும்பிடணுங்கிறான். நீ சொல்லுமா, வேறு ஆன்சர் சொல்லு. சார் வாத்தியார் சொல்லி கொடுத்த ஆசிரியர்களை குருமார்களை கும்பிடணும் சார்.
குட், வெரி குட். அவர் வாத்தியார்ல. வெரி குட், வெரி குட் ஆன்சர். அவர் ஏன் அதை வெரி குட் ஆன்சர்னா ஒரு பயிலும் கும்பிடுறது இல்லை. அதனால ஆன்சர்லையாவது அது வருது, ஏன்னா அவர் ஆத்ம திருப்தி அடைகிறாரு. வெரி குட். இப்போ 4-5 ஆன்சர் சொல்லிக்கிட்டே போறாங்க. கடைசி ஒரு பய, உன் ஆன்சர் என்னடா? 4-5 ஆன்சர் சொல்லியிருக்காண்டா, ரிப்பீட் பண்ணக்கூடாது. என்ன? ஓகே, டோன்ட் ரிப்பீட் த ஆன்சர். யூ ஷுட் கம் அவுட் வித் எ ஒண்டர்ஃபுல் நியூ ஆன்சர். ஓகே, ஓகே சார். அவங்க சொன்ன ஆன்சரே, அவங்க என்ன சார் ஆன்சர் சொன்னாங்க? ஃபுல்லாக லூசு பயலுக, அவ்வளோ தப்பு தப்பாக சொல்லியிருக்காங்க. எது தப்பு தப்பு? கோயிலுக்கு போகணும், தான தர்மம் பண்ணணும், அப்பா அம்மாவை கும்பிடணும், ஆசிரியரை கும்பிடணும், இதெல்லாம் சொர்க்கத்துக்கு போகிற வழி இல்லையா அவனை பொறுத்தவரையில். 5வது ஆள் லூசு பயலுக, தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டு. டேய், நீ அடுத்தவன் சொன்ன பதிலையெல்லாம் குத்தம் சொல்லாதடா, நீ சொல்கிறா கரெக்டான ஆன்சர். சார், சொர்க்கத்துக்கு போகணும்னா முதல்ல செத்து போகணும் சார். இப்போ பாருங்களேன், இப்போ பாருங்க, இப்போ மறுபடி பாருங்க, அவன் சொன்ன ஆன்சர் ரைட்டா தப்பா? ஆன்சர் ரைட்டு. ஆன்சர் ரைட்டு, ஆட்டிடியூடு தப்பு. ஆன்சர் ரைட்டு சார். இப்படி எங்க உட்காந்துக்கிட்ட நான் என்ன பெரிய சித்தரா இருந்த மேனிக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு? இப்போ ஆழ்வார்குறிச்சி கல்லூரியில் பேசிக்கொண்டிருந்த பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள் சொர்க்கத்துக்கு போய்விட்டார். போக முடியுமா? செத்தா தானே போக முடியும். செத்த பிறகு பாரதி எழுதுனா, செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் சேர்ந்து விடலாம் என்று எண்ணி இருப்பர் பித்த மனிதர். எப்படி? செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் சேர்ந்து விடலாம் என்று எண்ணி இருப்பர் பைத்தியகார பயில்வோம். யாரு? செத்த பிறகு சிவலோகத்துக்கு போகலாம், வைகுந்தத்துக்கு போகலாம். அதில் 2 கம்பார்ட்மெண்ட்டு, ஒன்று சிவலோகம், ஒன்று வைகுந்தம். திருநீர் பூசினோம், திருநீர் பூசியிருக்க, திஸ் கோ திஸ் சைடு. நாமம் போட்டிருக்க, கோ திஸ் சைடு. அதான் சொன்னா பாரதி, கிறுக்கு பயில்வோம், பித்த மனிதர். ஆன்சர் இஸ் ரைட் சார், ஆட்டிடியூட் இஸ் ராங். இப்போ இதை இந்த சொர்க்கத்தை வச்சே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல பாருங்க. அப்துல் கலாம் ஒரு குழந்தை கேட்டா இதே சொர்க்கம் ஆன்சர் வர்ற ஆட்டிடியூட் பாருங்க. அப்துல் கலாம் ஒரு கல்லூரியில் பேசுகிற போது ஒரு மாணவி எந்திரிச்சு கேட்டா, ஐயா நீங்க எங்கேயா பிறந்தீங்க, விச் இஸ் யுவர் பெர்த் பிளேஸ் அப்படின்னு கேட்டா, உங்க பிறந்த ஊர் எது அப்படின்னா, சிரிச்சுக்கிட்டே அப்துல் கலாம் சொன்னார், சொர்க்கத்தில் பிறந்தேன் அப்படின்னார். எப்படி? வாட் ஏ ஸ்ட்ரேஞ்ச் ஆன்சர். சொர்க்கத்தில் எப்படி பிறக்க முடியும் அந்த குழந்தை? ஐயா என்னையா சொர்க்கத்தில் எப்படி ஐயா பிறக்க முடியும் அப்படின்னு ஒன்று, உன்கிட்ட இந்திய வரைபடம், இந்தியன் மேப் இருக்கா பாப்பான்னார். அங்கே ஆஃபீஸில் இருக்கியா, போய் எடுத்துகிட்டு வா. எடுத்துகிட்டு வந்து டேபிளில் விரிச்சு வச்சாச்சு. இந்த இந்தியன் வரைபடத்தில் ராமேஸ்வரம்ங்கிற ஊர் எங்கே இருக்குன்னு காட்டுன்னார். அந்த குழந்தை அப்படியே தேடி பார்த்துட்டு, கீழே இருக்கியா, பாரத தேசத்தை நாம் என்ன உறவு சொல்லி அழைக்கிறோம்னார். என்ன சொல்லுவோம்? பாரத மாதா, இந்திய அன்னை. அப்போ இது யாரோட படம்? அன்னையுடைய படம், தாயுடைய படம். எது? இந்திய வரைபடம், இந்தியன் மேப். இது தாயுடைய படம். எங்கே இருக்கு ராமேஸ்வரம்? கீழே இருக்கு. ஒரு உருவத்தில் கீழே இருக்கிற பாகம் எது? பாதம். அப்போ இந்திய அன்னையினுடைய, இந்திய தாயினுடைய பாதத்திலே ராமேஸ்வரம் இருக்கிறது. நான் வணங்கக்கூடிய அல்லாஹ், என்னுடைய இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்றால், தாயின் காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்று தாயின் காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்று என்னுடைய இஸ்லாம் மார்க்கம் சொல்லுகிறது. நான் ராமேஸ்வரத்தில் பிறந்திருக்கிறேன். ராமேஸ்வரம் இந்திய தாயின் காலடியிலே இருக்கிறது. ஆகவே என்னை பொறுத்தவரையில் ராமேஸ்வரம் சொர்க்கம் அல்லவா, நான் சொர்க்கத்தில் பிறந்தேன் என்றால், திஸ் இஸ் த பெஸ்ட் ஆட்டிடியூட். ஒரு சின்ன பதில்ல 3 பக்தி தெரிவிக்கிறார் அப்துல் கலாம். என்னென்ன பக்தி? ஒன்று மாத்ரு பக்தி, தேச பக்தி, மார்க்க பக்தி. 3 அந்த ஆன்சர்ல இருக்கு. அவன் தான் ஜெயிக்கிறான்.
ஒரு ஆன்சர்ல எத்தனை பக்தி இருக்கு. அன்னை பெற்ற தாயின் மேல் உள்ள பக்தி தெரியுது, தேசத்தின் மேல் உள்ள பக்தி தெரியுது, அவருடைய மார்க்கத்தின் மேல் உள்ள பக்தி தெரியுது. மாத்ரு பக்தி, தேச பக்தி, மார்க்க பக்தி மூணையும் ஒரு ஆன்சர்ல கொண்டு வந்து கொடுக்குறான் பாருங்க, அவன் தான் வெற்றியாளன். செத்து போனாதான் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னானே அவன் செத்தாலும் ஜெயிக்க மாட்டான். அப்போ பாயிண்ட் புரியுதுங்களா? டிட்டர்மினேஷன், ஆட்டிடியூட். இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன், இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் முடிச்சுடுறேன். என்ன, எந்த தோல்வி வந்தாலும் மனசு தயங்கக்கூடாது, மனசு கலங்கக்கூடாது. பாரதியார்ட்டையே மறுபடியும் சொல்லணும்னா, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும். ஸ்ட்ராங் வில் பவர், ஸ்ட்ராங் மைண்டு, அவன் தான் ஜெயிக்கிறான். திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். அப்போ வெற்றி பெறதுக்கு பாரதியார் கொடுக்குற 2-3 விஷயம் என்ன தெரியுமா? எண்ணிய முடிதல் வேண்டும். அந்த பாட்டை, அந்த 4 வரியை கீழே இருந்து போகணும். அவர் எழுதியிருக்கிறது மேலேருந்து எழுதியிருக்காரு. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும்னு அவர் அப்படி ஆர்டரில் எழுதியிருக்காருல, அதை கீழே இருந்து போங்க, அப்படின்னா ஆர்டர் கரெக்டாக இருக்கும். தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், நல்லவே எண்ண வேண்டும். இந்த 3 இருந்தால் எண்ணிய முடிதல் வேண்டும். புரியுதா? ஒரு கவிதை எப்படி படிக்கணும்னு புரியுறதா? ஆர்டர் அவர் மேலேருந்து கீழே எழுதியிருக்கார். கீழே இருந்து மேலே போங்க. தெளிந்த நல்ல அறிவு ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி. திண்ணிய நெஞ்சம், ஸ்ட்ராங் வில் பவர். நல்லவே என்ன, நல்ல நோபல் ஐடியாஸ், நோபல் தாட்ஸ், இதெல்லாம் இருந்தால் எண்ணிய முடியும். எண்ணிய எண்ணியாங்க எய்துவ எண்ணியர் திண்ணியராக பெறின், திருவள்ளுவர். புரியுதுங்களா? எந்த தோல்வி வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கிற சக்தி வேணும். பாரதியாரை விட வாங்க வாழ்க்கையில் வறுமைப்பட்டவன், வாழ்க்கையில் வேதனைப்பட்டவன் அதிகமாக இருக்க முடியும்? அவனுக்கு நல்ல சாப்பாடு கிடையாதுங்க, நல்ல துணிமணி கிடையாது. எந்த நேரத்திலையும் பிரிட்டிஷ்காரன் அரெஸ்ட் பண்ணிடுவான்னு பயத்தில் இருந்தான். ஆனால் அந்த பாரதி பாடுறான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா. ஒரு வசதியும் கிடையாது சார் பாரதியார்ட்ட. இந்த பக்கத்தில் இருக்கிற கடையத்தில் தான் சார் அவர் பொண்ணு எடுத்தார், செல்லம்மா. நான் பாரதியாரை கும்பிடுறதை விட செல்லம்மா பாரதியாரை தான் நான் அதிகமாக கும்பிடுவேன். ஏன் தெரியுமா? பாரதியார் ஜெயிச்சார்னா அதுக்கு காரணம் செல்லம்மா தான். அவ மட்டும் இக்கனா வச்சிருந்தான்னு வைங்க, பாரதியார் பாட்டு எழுதியிருக்க மாட்டார், புலம்பி இருப்பார். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு அதனால தான் சொன்னான். மனைவி ஒத்துழைக்கலன்னா எந்த கணவனாலையும் சாதிக்க முடியாது, வெற்றி பெற முடியாது. அதே மாதிரி கணவன் அமையலைன்னா எந்த மனைவியாலையும் வெற்றி பெற முடியாது. தாயும் தகப்பனும் அமையலைன்னு சொன்னா எந்த குழந்தையாலையும் வெற்றி பெற முடியாது. ஞாபகம் வச்சுக்கணும். ஆசிரியர்கள் அமையலைன்னு சொன்னா எவனாலையும் வெற்றி பெற முடியாது. நல்ல சிந்தனை. என்ன அவனுக்கு என்ன, ஒரு நமக்கு லேசா தலைவலிச்சதுன்னு வைங்களேன். இப்போ 3 கூட்டம் பேசணும்னா ஒரு மாதிரி தலைவலிக்குது. இப்போ போய் பொதிகை எக்ஸ்பிரஸை பிடிச்சி மெட்ராஸுக்கு ஓடணும், லேசாக தலைவலிச்சதுன்னு வைங்களேன், என் மனைவிட்ட சல்லுன்னு விழுறேன். போய் காரில் போய் இப்போ மணிசங்கர் சார் காரில் கொண்டு போய் எங்கள் வீட்டில் இறக்கி விட்டோன்னே, என்னங்க ப்ரோக்ராம்லாம் நல்லா இருந்ததாங்கன்னு அவள் கேட்குறா. பாவம் அப்புறாணிப்புள்ள, ப்ரோக்ராம் நல்லா சான் கிளம்பிட்டியா சனியனை? ஏன்? லேசாக தலைவலிக்குது, அவ்வளோதான். இன்னும் சில பேர் எக்ஸ்ட்ரீமுக்கே போயிடுவான். ஐயோ கடவுளே என்னை ஏன் சோதிக்க, என்ன கடவுளாக தலைவலியை கொடுத்தாரு, நீ ஓவர் ஈட்டிங், அதிகமாக சாப்பிட்ருப்ப, தலைவலிக்கும் வயிற்று வலிக்கும், கடவுளாக கொடுத்தாரு. எல்லாத்துக்கும் கடவுள் மேலேயா குத்தம்? நான் என்ன படித்தாலும் என் நினைவிலேயே நிற்க மாட்டேங்குதே கடவுளே, என்னையை மட்டும் ஏன் கடவுளை சோதிக்க? கடவுளுக்கு வேறு வேலை இல்லை. இத்தனை கோடி மக்களில் ஒன்றையே தான் சோதிச்சுக்கிட்டு இருப்பார் அவர். நீங்கள் இந்த பாரதியார் அப்படியே நிறுத்திக்கங்க. ஒரு செய்தியாக சொல்லிடுறேன், இது ஞாபகம் வரையில் சொன்னாதான் நான் மறந்துடுவேன். வெற்றி பெறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன். நினச்சது நடக்கலைன்னா வருத்தப்படாதீங்க.
நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லைன்னு எழுதினான் கண்ணதாசன். நடந்துதா, இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். இன்னைக்கு நான் நினைச்சது நடக்கலையா, விடு கழுதைய, அடுத்த ஸ்டெப் எடு. வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? அவன் தான் வெற்றி பெறான். அதுக்கு ஒரு வாக்கியம் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. உங்க வீட்டில் கூட, உங்க ரூம்ல கூட இந்த வாக்கியத்தை எழுதி வச்சுக்கோங்க. குழந்தைகளுக்கு சொல்றேன், பெரியவங்களுக்கு சொல்லல, மாணவ மாணவியருக்கு சொல்றேன். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் கடவுள் உங்கள் மேல் பிரியம் வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். ரைட்டா? நீங்கள் நினைத்ததெல்லாம் நினைத்தபடி நடந்து விட்டால் கடவுள் உங்கள் மேல் பிரியம் வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். நீங்கள் நினைத்தது எதுவும் நடக்கவில்லை என்றால் கடவுள் உங்கள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். God has great confidence in you. கடவுள் நினைக்கிறார், இந்த புள்ள கைய ஊனி கால ஊனி எந்திரிச்சு வந்துருவாயா, அவனுக்கு நான் எதுக்கியா உதவி செய்யணும்? I am after all God. எப்படி? I am after all God. He is a human being. I have endowed him with the sixth sense. அவனுக்கு ஆறாவது அறிவை கொடுத்துருக்கேன். அவன் கைய கால ஊனி கண்ணை கட்டி காட்டில் விட்டாலும் ஜெயிச்சு வந்துருவாயா அப்படின்னு நம்பிக்கை யாருக்கு இருக்கு? கடவுளுக்கு இருக்கு. அதனால தான் நீ நினைக்கிறத நடத்தி வைக்க மாட்டேங்கிறார். இந்த வாக்கியத்தை மனசில் எழுதிக்கங்க. எந்த இடத்துலையும் மனம் தளராதீங்க. You may be defeated, you may be defeated, but don't develop a defeatist mind. இதான் வெற்றி பெறுவதற்கு சூத்திரம். நீங்கள் வாழ்க்கையில் தோற்கலாம் ஐயா. இப்போ மணிசங்கர் இருக்கிறார், அவங்க தங்கத்துறை இருக்கிறார், ஐயா பேராசிரியர் இருக்காங்க, ஐயா ராமச்சந்திர ஐயா இருக்கார். சார் நம்ம வாழ்க்கையில் செட்பேக்ஸே நமக்கு வரலையா? இத்தனை வருஷத்தில் செட்பேக்ஸே வரலையா சார்? நம்ம நினைச்சதெல்லாம் அப்படி அப்படியே நடந்துருச்சா சார்? எங்க அம்மா என்னை பெறுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல சார்? கேட்டிருந்தா என்னை சிவப்பா, மணிசங்கர் சார் மாதிரி சிவப்பா பெரு அப்படின்னு கேட்டிருப்பேன்ல, கருப்பா பிறந்துட்டேன்ல. அதுல என்னை பெத்த தாய் நான் பள்ளிக்கூடத்துக்கு போயல, கண்டவன் கண்ணுலையும் பட்டு கண் திருஷ்டி படக்கூடாதுன்னு கருஞ்சாந்து பொட்டு என் கண்ணத்துல. அந்த பொட்டு எங்க இருக்குன்னு எவனுக்கு தெரியும்? என் முகத்துல கருப்பு பொட்டுலாம் வச்சு, ஐயா கவனமா போயா, கண்டவனும் கண்ணு ஓடுவான். நினைக்கிறதுலாம் நடக்காது சார். அதான் மறுபடியும் சொல்றேன், டோன்ட் டெவலப் டிஃபீட்டிஸ்ட் மைண்ட். யூ மே பி டிஃபீட்டட், யூ மே பி டிஃபீட்டட் இன் யுவர் அட்டெம்ப்ட்ஸ். உங்கள் முயற்சிகளில் நீங்கள் தோற்கலாம். ஆனால் தோல்வி மனப்பான்மையை வளர்த்து விடாதீர்கள். புரியுதா? இதுக்கு மேல வெற்றிக்கான சூத்திரத்தை வேற சொல்ல முடியாது. தோற்கிறதுங்கிறது இயல்பு சார். நம்ம நினைச்ச நேரத்தில் பஸ் வர மாட்டேங்குது, நம்ம நினைச்ச நேரத்தில் பஸ் புறப்பட மாட்டேங்குது. பஸ் வந்துருச்சு, ஏறி உட்கார்ந்துட்டோம், டிக்கெட்டும் எடுத்துட்டோம், புறப்பட மாட்டேங்குது. சின்ன சின்ன விஷயங்கள்ல தோல்வி. நம்ம நினைச்ச மாதிரி மனைவி அமையல, நம்ம நினைச்ச மாதிரி குழந்தை பெறல, நம்ம நினைச்ச இடத்துல இந்த அனிதாவுக்கு நீட்டு தேர்வுனால எம்பிபிஎஸ்ல இடம் கிடைக்கல, செத்து போயிட்டாலே சார். எனக்கு அந்த 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 சாவில் எனக்கு உடன்பாடு கிடையாது சார். அந்த எம்பிபிஎஸ் மட்டும்தான் படிப்பா சார்? எத்தனை ஆயிரம் படிப்பு இருக்கு சார், எத்தனை வாசல்கள் திறந்து கிடக்கிறது. ஏதாவது ஒரு வாசலுக்குள்ளே போய் நான் வெற்றி பெற்று காட்டுவேன் என்று அந்த குழந்தை தீர்மானிக்காமல் வீணாக தற்கொலை செய்து கொண்டாலே அந்த தற்கொலையில் எனக்கு உடன்பாடு கிடையாது ஐயா. சுடிதார் சரியா இல்லைன்னு 2 குழந்தைங்க தற்கொலை பண்ணியிருக்காங்க அந்த நாட்டில். இது நான் சொல்றது நானா இட்டுக்கட்டி சொல்லலைங்க, பேப்பர் செய்தி. +2 படிக்கிற அக்கா, 10th படிக்கிற தங்கச்சி, ஏதோ ஒரு ஊர் பேர் மறந்து போச்சு. 2 பேருக்கு அப்பா, பாவப்பட்ட அப்பா, அன்னாடங்காட்சி குடும்பம். ஒரு நாளைக்கு 100 ரூபா 200 ரூபா சம்பாதிக்கிற தகப்பன், அம்மாவுக்கு வேலை கிடையாது. அந்த தகப்பன்ட்ட போய் எங்களுக்கு வரப்போகுது தீபாவளி 18ஆம் தேதி, அது மாதிரி அந்த பிள்ளைக்கு தீபாவளிக்கு எங்களுக்கு சுடிதார் எடுத்து கொடுப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 100 ரூபா சம்பாதிக்கிற தகப்பன் எப்படிங்க என்ன மாதிரிங்க சுடிதார் எடுத்து கொடுப்பான்? அவன் கஷ்டப்பட்டு 750 ரூபாய்க்கு 2 பேருக்கு சுடிதார் செட்டு எடுத்து கொடுத்துருக்கான். ஒரு செட்டு 750 ரூபா.
ரொம்ப சீப்பஸ்ட் குவாலிட்டி. தீபாவளி முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகையில் அந்த அந்த புது ட்ரெஸ்ஸை போட்டு போவோம் இல்லையா? சில ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தில் அதுக்கு எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. தீபாவளிக்கு அடுத்த நாள் மட்டும் யூனிஃபார்ம் வேண்டாம், அவங்க கோடி ட்ரெஸ் போட்டு வாங்கன்றுவாங்க. கோடி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இந்த 2 குழந்தையும் போயிருக்கு, அக்காவும் தங்கச்சியும். பணக்கார வீட்டு புள்ள ஒன்று அங்கே இந்த ஸ்கூலில் படித்த புள்ள கேலி பண்ணியிருக்கா, இந்த சுடிதார் பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லையடி, அசிங்கமாக இருக்குடி, குப்பை கூட்டுறவ கூட இது மாதிரி சுடிதார் போட மாட்டாடி. ஏன்? அவங்க அப்பா 7,500 ரூபாய்க்கு சுடிதார் வாங்கி கொடுத்துருக்காரு. பணக்கார வீட்டுக்குள்ள 7,500 ரூபாய்க்கு சுடிதார் வாங்கின புள்ள 750 ரூபாய்க்கு சுடிதார் போட்டு வந்த பெண் குழந்தையை பார்த்து கேலி பண்ணுறா. 2 குழந்தையும் மனத்தாங்களோட வந்து வீட்டுக்கு வந்து, இவ்வளவு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தது, வாழ்கிறதுக்கு பதிலாக செத்து போயிடலான்னு செத்து போச்சு சார். குழந்தைகளை நான் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை தத்துவம் சொல்லித் தருகிறேன். நீங்கள் வறுமையான குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருந்தால், பெண் குழந்தைகளே, உங்கள் அப்பா உங்களுக்கு 750 ரூபாய்க்கு சுடிதார் எடுத்து கொடுத்தால், அந்த 750 ரூபாய் சுடிதாரை பார்த்து ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு உங்களை கேலி பண்ணினால், நெஞ்சை நிமிர்த்தி முகத்தை நிமிர்த்தி அந்த பொண்ணுடைய கண்ணுக்கு நேர கண்ணை பார்த்து சொல்லுங்க, 1,50,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஓன் தகப்பன் 7,500 ரூபாய்க்கு சுடிதார் எடுத்து கொடுப்பதை விட ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பாதிக்கிற என் தகப்பன் 750க்கு வாங்கி கொடுப்பது தானடி சிறப்பு. என் தகப்பன் உழைப்பிலே வந்தது இந்த சுடிதார். அப்படி கம்பீரமா பேசி பழகுங்க சார், பேசி பழகு. எதுக்கு எடுத்தாலுமா வைரமுத்து எழுதின மாதிரி, நீ இமயமலை ஈசல் சிறகுபட்டா விழப்போகிறாய். என்ன வரி? நீ இமயமலை ஈசல் சிறகுபட்டா விழப்போகிறாய். கேலி பண்றதுக்கு அவ யார்? என்னைய கேலி பண்றதுக்கு. 100 ரூபாய் சம்பாதிக்கிற தகப்பன் எடுத்து கொடுத்த அந்த 750 ரூபாய் சுடிதார் கால் தூசுக்கு பெறாது. எது? அந்த 7,500 ரூபாய். ஏன்னா அது எப்படி வந்த பணமோ எவனுக்கு தெரியும்? புரியுதா? எதுக்கு எடுத்தாலும் மனம் தளர்ந்து, எதுக்கு எடுத்தாலும் தற்கொலைன்னு போனா எப்படி ஜெயிப்பீங்க? எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க? சின்ன தோல்விகளுக்கெல்லாம் தோண்டு போவதா? நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள் அல்லவா? I am born to be great. சுவாமி விவேகானந்தர் சொன்னார், you have got all powers within you. You can do anything and everything. Believe in that. எனக்கு அந்த வாசகத்தில் கடைசி தான் ரொம்ப முக்கியம். You have great powers in you. உங்களிடத்திலே சகல ஆற்றல்களும் இருக்கிறது. You can do anything and everything. உங்களால் எதையும் சாதிக்க முடியும். என்ன செய்யணும்? Believe in that. அதை நீ நம்பு. சினிமா பாட்டில் எழுதினால, உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. முதல்ல நீ உன்னை நம்பு. என்னால் சாதிக்க முடியும், என்னால் வெற்றி பெற முடியும்னு நீ நம்பு. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சீரழிஞ்சு போவ. பாக்கெட் பண்ணி கொடுக்கல அப்பாங்கிறதுக்காக தற்கொலை பண்ணிக்கிறது. என்ன சார், வாட் நான்சென்ஸ். என் புள்ள பணம் கேட்குறான், என் பிள்ளைக்கு அவன் கேட்குற அளவுக்கு கொடுக்கறதுக்கு வழி இல்லையேன்னு அந்த தகப்பன் தினம் செத்துக்கிட்டு இருப்பான் சார். என் புள்ள 1,500 ரூபா கேட்டான், கொடுக்க முடியலையே. அவன் பிஞ்சை செருப்பை போட்டுக்கிட்டு அவன் உனக்கு நல்ல செருப்பு வாங்கி கொடுப்பான் சார். அவன் மனசை வாழ்நாளெல்லாம் நோக்கடிச்சிட்டு நீ செத்து போயிட்டேன்னா அந்த தகப்பன் என்ன சார் செய்வான்? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? புரியுதா? வெற்றி பெறதுன்னா ஸ்ட்ராங் மைண்ட் வேணும். தோல்விகளை கண்டு துவளக்கூடாது. ஆபிரகாம் லிங்கனை விடவா தோல்வி பெற்றவன் இந்த உலகத்தில் உண்டு? அமெரிக்காவில் ஆபிரகாம் லிங்கனுக்கு தோல்விகளின் குழந்தையினே பட்ட பேர் வச்சான். அமெரிக்காவில் ஆபிரகாம் லிங்கனுக்கு என்ன பேர் தெரியுமா? தோல்விகளின் குழந்தை. அத்தனை தோத்துருக்கான், அத்தனை செனட் தேர்தலையும் தோத்துருக்கான், காதலில் தோத்துருக்கான். ஆனால் விட்டானா? சர்ச்சுக்கு போகிறான். ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு ஆபிரகாம் லிங்கன் போகிறார். அங்கே இருக்க பாதிரியார் கேட்குறார், சொர்க்கத்துக்கு போகணும்னு. மறுபடி சொர்க்கம் தான். சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்களாம் என் வலது பக்கம் வந்து நில்லுங்க, போக வேணான்னு ஆசைப்படுறவங்களாம் என் இடது பக்கத்தில் வந்து நில்லுங்கன்னாரு பாதிரியார்.
அந்த சர்ச்சில் இருந்த எல்லாரும் அவரோட வலது பக்கத்தில் போய் நின்றுட்டாங்க. ஆபிரகாம் லிங்கன் மட்டும் இடது பக்கத்தில் போய் நின்னார். என்னப்பா நீ சொர்க்கத்துக்கு போக பிரியப்படலையான்னாரு பாதிரியார். சுவாமி எனக்கு சொர்க்கத்துக்கெல்லாம் போகணும், முதல்ல நான் செனட்டுக்கு போகணும். எப்படி? முதல்ல நான் ஐ மஸ்ட் கோ டு த செனட், அமெரிக்கன் செனட். ஐ ஷுட் பிகம் த பிரசிடென்ட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. சொர்க்கம்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சொர்க்கத்துக்கு என்ன சார் கேரண்டி இருக்கு? ஜெயிச்சான் சார். அமெரிக்க நாட்டினுடைய கருப்பின தலைவர்களில் ஒருவனாகிய ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க நாட்டினுடைய முதல் குடிமகனாக வந்து நின்றான் என்று சொன்னால் தோல்விகளை கண்டு துவளாத தீர்மானமான மனசு இருந்ததனால் ஜெயிச்சான். அவனை கேலி பண்ணான் ஒரு செனட்டர். உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டு நிறைவு பண்றேன். அவர் பிரசிடென்ட் ஆயிட்டார். பிரசிடென்ட் ஆகி அவர் அங்க செனட்ல நிற்கிறார். ஒரு செனட்டர் கேலி பண்றான் அவரை பார்த்து, மிஸ்டர் பிரசிடென்ட், எஸ், உங்க அப்பா, யாரோட அப்பா? ஆபிரகாம் லிங்கனோட அப்பா. அவர் யார் தெரியுமா? காப்லர். காப்லர்னா யாரு? செருப்பு தைக்கிறவர். கேலி பண்றான். உங்க அப்பா தச்சு கொடுத்த ஷூவை தான் நான் இன்னைக்கு வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்கேன் பிரசிடென்ட் அப்படி. அதாவது நக்கல், நையாண்டி. அதாவது நீ ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியுடைய மகன் என்று ஓப்பன் செனட்ல குத்தம் சாட்டுறான், கேலி பண்றான். நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ என்னை ஓப்பன் செனட்ல வச்சு அசிங்கப்படுத்திட்டானே, இனி நான் வாழணுமா? பொண்டாட்டிகிட்ட போய் கேட்பான், எனக்கு கொஞ்சோண்டு அரளி விதையை அரைச்சி கொடு. ஒன்று அவன் பொஞ்சாதி சொல்லுவா, சாவணும்னா நீயா அரைச்சி தின்னுடா, அதுக்கு வேற நாங்கள் அரைச்சி கொடுக்கணுமாக்கு. மூதேவி, சாவணும்னா நீயா அரைச்சி செத்து போயேன் சனியனை, அதுக்கு அவள் அரளி விதையை அரைச்சி கொடுக்கணுமா? நல்ல நைஸாக அரைக்கிறா. எதை? அரளி விதையை நல்ல நைஸாக அரைச்சி. ரொம்ப கசக்கு மோடி. கசக்கு மோடியா? கசக்கு மோடி, கசக்கு மோடி. புரிவார் புரிந்து கொண்டால் சரி. எதுக்கு சார்? என்ன சொன்ன? ஆபிரகாம் லிங்கன். தேங்க்யூ. கேலி பண்றான் சார். செருப்பு தைக்கிற உங்க அப்பா தச்சு கொடுத்த ஷூவை தான் நான் போட்டிருக்கேன். ஆபிரகாம் லிங்கன் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அவன் தான் வெற்றியாளன். இரிட்டேட் ஆகல, வெக்ஸ் ஆகல. என்ன பதில் சொன்னார் தெரியுமா? ஓ மிஸ்டர் செனட்டர், எங்க அப்பா தச்சு கொடுத்த ஷூவையா இன்னும் போட்டிருக்கீங்க? எங்க அப்பா இறந்தே 25 வருஷம் ஆச்சே. அப்போ எங்க அப்பா அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஷூ தச்சாரோ, அப்போ 30-40 வருஷமா எங்க அப்பா தச்சு கொடுத்த ஷூவை நீங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா எங்க அப்பாவுடைய தொழில் திறமையை நினைச்சு நான் கௌரவப்படுறேன், கர்வப்படுறேன். ஐயோ என்னை செருப்பு தைக்கிற தொழிலாளி மாவேன்னு சொல்லிட்டானே, அது இவ்வளோ பேருக்கு மத்தியில் வச்சு சொல்லிட்டானே. இந்த கோ எஜுகேஷன் காலேஜில் அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. கோ எஜுகேஷன் காலேஜில் என்ன பிரச்சனைனா, அறிவுகிட்ட நாயே அப்படின்னு ஒரு மாணவனை பார்த்து திட்டாருன்னு வைங்க வாத்தியார், அது இந்த பிள்ளைகளும் சும்மா இருக்காது அப்படின்றவாங்க. இவங்களா சும்மா இருந்து தொலைய வேண்டியது தானே. அவனை பார்த்து அவனே அறிவுகிட்ட நாயேன்னு இந்த வெளியில் வந்து அப்படியே அழுவான். அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தேர்த்துவாங்க, மாப்பிள்ள அழாத மாப்பிள்ள, போன வாரம் என்னை சொன்னார்ல, விடு மாப்பிள்ள, நமக்கு அறிவு இருக்குங்கிறது அறிவுள்ளவங்களுக்கு தான் மாப்பிள்ள தெரியும். ஏன் மாப்பிள்ள இதுக்கெல்லாம் கோவப்படுற? அவன் பதில் சொல்லுவான் பாருங்க, மாப்பிள்ள என்னை அறிவு கட்ட நாயேன்னு அவர் சொன்னதுக்காக நான் வருத்தப்படல மாப்பிள்ள, இந்த பிள்ளைகளை வச்சு சொல்லிவிட்டாரு. இது ஒரு விஷயமாயா? இது ஒரு இஷ்யூவா? இது ஒரு இஷ்யூவா? அறிவு கட்ட நாயேன்னு ஆசிரியன் உன்னை ஓப்பன் கிளாஸில் வச்சு சொன்னார்னு சொன்னா, நான் அறிவு கட்டவன் இல்லை, நான் அறிவு சார்ந்தவன் என்று ஆசிரியனுக்கு நிரூபித்து ஆசிரியன் முகத்திலே கரியை பூசி காட்டு. அதை விட்டுட்டு என்னை பொம்பளை பிள்ளைகளுக்கு மத்தியில் வச்சு என்னை அறிவு கட்டவன் சொல்லிட்டாரு. அறிவு கட்டவன் சொன்னதுக்காக வருத்தப்பட்டனா நீ தான் அறிவு கட்டவன். சொன்னா
என் தகப்பன் தொழில் நேர்த்தியை நினைத்து நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வாக்கியம் சொன்னான் பாருங்க, மிஸ்டர் செனட்டர், நீங்கள் எங்கள் அப்பா தச்சு கொடுத்த ஷூவை 30 வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒருவேளை நாளைக்கோ நாளை கழிச்சோ அதில் ஏதாவது ரிப்பேர் வந்ததுன்னா, பிஞ்சு போச்சுன்னா என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க, நான் தச்சு கொடுக்குறேன்னா. யாரு? அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதி சொன்னான். அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த ஜனாதிபதி தொழில் என்பது, ஜனாதிபதி பதவி என்பது 5 வருஷமோ 10 வருஷமோ இருக்கும். ஆனால் என்னுடைய அப்பன் தொழில் இருக்குல்ல, அது என் கையில் இருக்கிற வரைக்கும் என் வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் என்னால் வாழ்ந்து காட்ட முடியும் என்று சொன்னவன் ஆபிரகாம் லிங்கன். இதுதான் நினைச்சு பாருங்க. ஆக குழந்தைகளா, வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம். வெற்றி பெற முடியும். நான் அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு ஆட்டோ சஜஷன் சொல்லி கொடுத்தேன். காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுங்க, பெட்டில் உட்காந்துக்குங்க. ஐ ஆம் நாட் அன் ஆர்டினரி பர்சன். இதை அப்படி சொல்லுங்க. நான் சாதாரண மனிதன் அல்ல. தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதன். நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? அப்படிலாம் நான் செத்துற மாட்டேன். I am not an ordinary person. I am born to be great. மிகப்பெரிய வெற்றி அடைவதற்காக நான் இந்த உலகத்தில் ஜென்மம் எடுத்திருக்கிறேன். மிகப்பெரிய சாதனைகளை செய்வதற்காக நான் இந்த உலகத்தில் வந்திருக்கிறேன். நான் சாதாரண நீயே சொல்லிக்கோ, உனக்குள்ளேயே சொல்லிக்கோ. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஆட்டோ சஜஷன். சைக்காலஜியில் அதுக்கு பேர் என்ன? ஆட்டோ சஜஷன். அப்படி நினைச்சவன் தான் ஜெயிச்சிருக்கான். நான் நம்பர் 1 நெப்போலியன், மாவீரன் நெப்போலியன்ட்ட கேட்டான். அவனோட குதிரை 500 அடி தான் தாண்டும். அதுக்கு தான் பயிற்சி கொடுத்துருந்தாங்க. 500 அடி தாண்டறதுக்கு அந்த குதிரைக்கு பயிற்சி கொடுத்துருந்தாங்க. ஒரு இதில் வந்து வர்ற போது ஒரு 6 குறுக்கிடுகிறது. 6 550 அடி அகலம். குதிரைக்கு எவ்வளவு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு? 500 அடி தான் தாண்டறதுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு. இவன் குதிரையை ஓட்டிட்டு வரையில ஒரு சோல்ஜர் கேட்டான், மிஸ்டர் கேப்டன், நம்ம குதிரை 500 அடி தானே தாண்டும், 6 அநேகமாக 550 அடிக்கு மேலே இருக்கும் போல் இருக்கேன். 550 அடி, அதனால் என்ன? 500 அடி தாண்டுகிற குதிரையில் போனால் நீங்கள் ஆத்துக்குள்ளே விழுந்துருவீங்களே. அவன் சொன்னான், 500 அடியை என் குதிரை தாண்டும், மிச்ச 50 அடியை நான் தாண்டுவேன். புரியுதா நான் சொல்றது? புரியுங்களா? ஆயாஷ் நெப்போலியன் ஜெயிப்பான், அலெக்சாண்டர் ஜெயிப்பான், மகாத்மா காந்தி ஜெயிப்பார், நேருஜி ஜெயிப்பார், அறிஞர் அண்ணா ஜெயிப்பார், அம்பேத்கர் ஜெயிப்பார். ஏன்? அவங்க எல்லாம் இந்த ஆட்டோ சஜஷன் சொன்னாங்க. ஐ ஆம் பார்ன் டு பி கிரேட். நான் மிகப்பெரிய மனிதன், சாதிக்க பிறந்தவன். சொல்லிக்கிட்டே இருங்க. இப்போ இப்படி சொல்லி நிறைவு பண்ணுறேன். இனிமேல் யாராவது ஆழ்வார்குறிச்சி மாணவ மாணவியரை பார்த்து உனக்கு உலகத்தில் யாரை ரொம்ப பிடிக்கும்னு கேட்டா, இது கேள்வி கேட்டால் பொதுவாக வர்ற பதில் என்ன தெரியுமா? உனக்கு உலகத்தில் ரொம்ப யாரை பிடிக்கும்? எங்கள் அம்மாவை பிடிக்கும். எல்லாரும் முதல்ல அம்மா தான் சொல்லுவாங்க. அப்பா ஜுஜுபி, அப்பாவை சொல்கிறதே கிடையாது. எந்த பயில்கிட்ட அம்மாட்ட எங்கள் அம்மா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்டா அவங்க அம்மா அப்படி? எங்கள் அம்மா தான் எங்கள் அப்பா பாக்கெட்லேருந்து அவருக்கு தெரியாமல் எனக்கு ரூபா எடுத்து கொடுப்பாங்க. என் அம்மாவை தான் பிடிக்கும், அப்பா தான் பிடிக்கும். ரொம்ப ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் வாத்தியாரை பிடிக்கும். ரொம்ப குறைஞ்சாள் மிஸ் பிடிக்கும் சார். நான் என்ன தப்பு பண்ணாலும் திட்ட மாட்டாங்க சார் அந்த மிஸ்ஸு, நல்லவங்க சார், ரொம்ப நல்ல. அது ரோஸ் மிஸ், ஐ லைக் ஹர் வெரி மச். சொல்கிறோம். எனக்கு டீச்சரை பிடிக்கும், என் ஃப்ரெண்டை பிடிக்கும். இனிமேல் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா, உலகத்தில் உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னு கேட்டால், உலகத்தில் என்னைத்தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ தான் நீங்கள் சாதிப்பீங்க. ஒரு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு, உலகத்தில் அழகான 3 பூக்களை கொடு சொல்லுன்னு சொன்னால் உடனே ரோசாப்பூ, தாமரைப்பூ, எல்லாம் காமன் ஆன்சர். ரோசாப்பூ, தாமரைப்பூ, செவ்வந்திப்பூ, அழகான பூக்கள்.
இனிமேல் கேட்டா வாழைப்பூ அது அழகான பூவா? வாழைப்பூ பார்க்குறதுக்கு அழகாவா இருக்கும்? மாமியார்கிட்ட ஏச்சு வாங்கின மருமக மூஞ்சி மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும். அது சொல்லுங்கிறேன்னா, உலகத்தில் அழகான பூக்கள் 3 எதுன்னா வாழைப்பூ, பருத்திப்பூ, எருக்கம்பூ. 3மே அழகு கிடையாது. பூ, பருத்திப்பூ, எருக்கம்பூ 3மே அழகு கிடையாது. ஆனால் அழகான பூக்கள் 3 சொல்லுன்னு சொன்னா இதை சொல்லு. ஏன் தெரியுமா? பார்க்கிறதுக்கு அழகா இருக்கிறது அழகல்ல பெரியோர்களே, நண்பர்களே. பார்க்கிறதுக்கு அழகா இருக்கிறது நிஜமான அழகு அல்ல. எது சமுதாயத்துக்கு பயன்படுகிறதோ அதுதான் சரியான அழகு. புரியுதா? வாழைப்பூ உணவா பயன்படுது, எருக்கம்பூ மருந்தா பயன்படுகிறது, பருத்திப்பூ உடையாக பயன்படுகிறது. எது மனித இனத்துக்கு பயன்பாடு உள்ளதாக இருக்கிறதோ அதுதான் உலகத்தில் ஆகச்சிறந்த அழகு. அப்படிப்பட்ட அழகனாக, அழகியாக நீங்கள் வர வேண்டும். என்ன அர்த்தம்? இந்த சமுதாயத்துக்கு பயனுள்ள அழகர்களாக, பயனுள்ள அழகிகளாக நீங்கள் வர வேண்டும். உங்களுக்கு பிடித்தமான 3 பறவையை சொல்லு அப்படின்னா எதையா சொல்லாதீங்க. நான் சொல்ற 3 பறவையை சொல்லுங்க. கோழி சொல்லுங்க, கொக்கு சொல்லுங்க, கிளி சொல்லுங்க. ஏன் தெரியுமா? கோழி தான் கிடைச்ச சிச்சுவேஷனை யூஸ் பண்ணும். பார்த்துருக்கீங்களா? குப்பை காட்டில் தான் நிற்கும். ஆனால் குப்பையை கிளறி கிளறி அதில் அதுக்கு வேண்டிய உணவை எடுத்துக்கிடும். அவன் தான் ஜெயிப்பான். ஃபார் an optimist every calamity is an opportunity. For a pessimist every opportunity is a calamity. கோழி பெஸ்ட் ஆப்டிமிஸ்ட். குப்பையில் உணவு தேடுது சார். கொக்கு நிதானமாக நின்றுக்கிட்டே இருக்கு. எப்போ மீன் கிராஸ் பண்ணுதோ டக்குன்னு அடிக்குது. வெயிட்டிங், பெர்சவேரன்ஸ். அதுக்கு என்ன வார்த்தை? பெர்சவேரன்ஸ்னா என்ன? பொறுமை. நான் நினைச்சது நடக்கிற வரைக்கும் பொறுமையாக இருப்பேன். கொக்கு. கிளி எனக்கு தெரிய எந்த கிளி மட்டும் இல்லை, எந்த பறவையுமே ஒரு 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 மரக்கிளையில் நிற்கிதுன்னா, அது அந்த கிளையில் உட்கார்ந்த உடனே மரம் காற்றுல வேகமாக ஆட ஆரம்பிச்சதுன்னா குறிப்பாக கிளி பறந்து போகாது. பார்த்துருக்கீங்களா? ஐயோ, இப்போ இந்த நான் பேசிக்கிட்டு இருக்க மேடை ஆடிச்சுன்னு வைங்களேன், ஒரு பேச்சுக்கு திடீர்னு மேடை மட்டும் ஆடிச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஐயா என்னைய காப்பாற்றுங்கன்னு அங்கே குதிச்சிருவேன். ஆனால் அந்த கிளை எவ்வளவு ஆடினாலும் கிளி அப்படியே அதுலேயே நிற்கும். ஏன் தெரியுமா? கிளி கிளையை நம்பி உட்காரவில்லை, தன்னுடைய சிறகை நம்பி உட்கார்ந்து இருக்கிறது. கிளை முறியும்னா பறந்துடும். அதான் வெற்றி. ஆகவே அருமை நண்பர்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களால் முடியும். உங்களால் முடியாட்டா யாரால் முடியும்?